ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி நம்ம ரவா கூட சேமியா சேர்த்து கிச்சடி செய்யலாம். இந்த கிச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு அது கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நான் 1 கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன். ரவாவை நம்ம வறுத்துட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ரவாவை வறுத்து எடுத்துக்கோங்க. ரவாவை இந்த அளவுக்கு வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். 1/2 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இது மாதிரி வறுத்துட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த சேமியா வறுத்த ரவாவாக இருந்தாலும் லேசாக சூடு காட்டிட்டு செய்யுங்க. இப்போ சேமியாவும் வறுத்தாச்சு, அதையும் பிளேட்டில் கொட்டிடலாம். ரெண்டுத்தையும் ஒன்றாவே கொட்டி வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் போட்டுட்டு அது கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி பொடிசாக கட் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகாய் கீறிட்டு அது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று அது கூட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு பீன்ஸு அது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் கூட அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் கேரட்டு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கோங்க. இந்த காய் நல்லா வதங்கினோன்னே அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ அது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். 1/2 கப்பு சேமியா, நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவை சேமியா ரெண்டுத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுங்க. கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மறுபடியும் நம்ம இப்போது சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரவா சேமியா கிச்சடி இப்போது ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இந்த கிச்சடி கூட தேங்காய் சட்னி வச்சு பரிமாறுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சீக்கிரமாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.